மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளவு எனர்ஜியை தரக்கூடிய குலதெய்வம். பாரப்பா பஞ்சமத்தில் கொடியோர்கள் நிற்கில். உங்க குலம் விளங்குறதுக்கு, உங்க குலத்தை சொல்றதுக்கு உங்க பேரை சொல்றது. ஃபார்மாலிட்டி சாப்பிட்டு உட்கார்ற, சாப்பிடுற, கையை கழுவிட்டு வந்து போயிட்டே இருக்க, திரும்ப வர்ற. அப்படி முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த கோவிலுக்கு நீங்க போய் பரிகாரத்தை தேடி இறைவன் அருளால தோஷம், ஒரு விபத்து ஏற்படணும்னு இருக்குது. அந்த தருணத்துல ஒரு நொடி பொழுது, ஒரு செகண்ட் தாங்க. ஒரு பதவி ஏண்டா கிடைச்சிச்சு, அதனால துன்பங்களை அனுபவிப்பது. பதவி கிடைக்க போகும்போது ஆரம்பத்துல வழி போல் இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையானவர்களை மட்டும் உங்களோட சின்னதா முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் பேசி வளர்ந்து பெரிய சண்டையாக மாறி, யுத்தமாக மாறி, தன்னுடைய வாழ்நாள்ல அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஜோதிடம் மட்டும் இல்ல, ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பொதுவா நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு சில தோஷங்கள் இருக்கலாம். அதுக்கான பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்றதை கேட்கறது உண்டு. குலதெய்வ வழிபாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, சிறப்பம்சங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுக்கான குலதெய்வ வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அப்போ நீங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன, இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவா சொல்லுவாங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கண்டிப்பா கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாட்டினுடைய சிறப்புகளை சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. 1000 தெய்வங்களை ஒருவர் வழிபாடு செய்தாலும் கூட தனது இஷ்ட தெய்வத்தோட அனுதினமும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா உண்மைதாங்க. அது இஷ்ட தெய்வத்தை அப்படியே கூப்பிட்ட குரலுக்கு அவங்கள்ட்ட ஏதோ அசரீரியா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இஷ்ட தெய்வமே உங்களுக்கு துணை புரியணும்னு சொன்னா, 1000 தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தாலும் கூட உங்க முன்னோர்கள் வழி வழியாக வழிபட்ட குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் அந்த இஷ்ட தெய்வம் கூட கடைசி வரையும் உங்க கூட இஷ்டப்பட்டு நிற்கும். ஆக குலதெய்வத்தினுடைய அருள் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப இன்றியமையாதது. ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த ஜாதகத்துல நிறைய பாதிப்புகள் வர்றதை பாக்குறோம். குலதெய்வத்தினுடைய அருள் ஒருவருக்கு இருந்தா, நீங்க பித்ரு தோஷமா இருக்கட்டும், ஜோதிடத்துல சொல்றோம்ல எத்தனையோ தோஷங்கள் சொல்றாங்க. பிரம்மகத்தி தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், கலத்திர தோஷங்கள், எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் கூட அத்தனைக்கும் தோஷ நிவர்த்திக்கு எத்தனையோ தெய்வீக ஸ்தலங்கள் இந்த பாரத பூமியில இருக்கு. அதுலயும் தமிழகத்துல இருக்கு. அப்படி முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த கோவிலுக்கு நீங்க போய் பரிகாரத்தை தேடி இறைவன் அருளால தோஷம் நீங்கணும்னு சொன்னா உங்க குலதெய்வம் வழி விட்டாத்தாங்க நீங்க அந்த இடத்துக்கே போக முடியும். ஆக குலதெய்வத்தை ஒருவர் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சரியானபடி சரியான சூழ்நிலையில அமையும்னு சொல்றாங்க. புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பத்தி சொல்லும்போது, ஆதித்தன் 5இல் இருக்க அல்லது அவனே பார்க்க பாதிப்பான் சிவனை, 5இல் வந்த மதிதான் பார்க்க சாதித்த தேவி, 5இல் செவ்வாய் நோக்க பார்க்க சோதித்த குமரன் பாதம் யான்னு சொல்றார். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து ஒருத்தருடைய தெய்வ அனுகூலம் அவங்களுக்கு அமையுதுன்னு ஐயா சொல்றாரு. இப்போ நமக்கான இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் காரணமா? நம்ம எங்கெங்க கண்டுபிடிக்கிறோம்? நம்மள குலதெய்வம் கண்டுபிடிக்குது, இந்த குலத்துல பிறக்க வைக்குது, முன்னோர்களுடைய வம்சாவளி தெய்வங்களை காமிச்சு கொடுக்குது, அப்பா மூலியமா அம்மா மூலியமா காமிச்சு கொடுக்குது. நிறைய பேருக்கு பாருங்க, திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் பிள்ளைகளுடைய குலதெய்வ அமைப்பை கணவன் வீட்டாருடைய குலதெய்வ அமைப்பாக மாறி விடுகிறது இல்லையா? அப்போ ஒரு குலத்தை விருத்தி செய்து அந்த குலம் வழியாக வம்சாவளியாக முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை அவங்க காமிச்சு கொடுத்ததுனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த அமைப்பு கூட நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க, உங்க குலதெய்வம் எங்க இருக்கு, அந்த அமைப்பு கூட ஜாதக கட்டத்துல 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியமும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியமும் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பன இருந்தா தான் அந்த எல்லைக்கே போக முடியும். சார், சில பேர் கோவில்லாம் கட்டுவாங்கல்ல, இப்போ அதுக்குமே ஜாதக அமைப்பு தான் காரணம். நிச்சயமாங்க. அதுல புலிப்பாணி அங்கேயே ரிசல்ட் எடுக்கிறாருல, சுகமுள்ள நாளோனை கருமன் கூடில் கோவில் திருப்பணிகள் செய்வான் காலைங்கிறார். வீரப்பா வெள்ளிக்கு அம்மன் துர்க்கா
மிதமான புத்திக்கு மாயவன் அப்படின்னு சொல்றார். ஆக இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து சூரிய பகவானா, செவ்வாய் பகவானா, சுக்கிர பகவானா, அதை பொறுத்து. அதை விட இன்னொரு ஒரு ரொம்ப சிறப்பு என்னன்னா, ரொம்ப பேர் கேட்பாங்க, என்னுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா? சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கூட அதை பத்தி சொல்லுங்க அப்படிம்பாங்க. சில பேர் தெரியறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்பாங்க. அப்ப 5ஆம் இடத்துல ஜோதிட ஜாதக அமைப்புகள்ல ஒருவருடைய ராசி லக்ன அமைப்பு பிரகாரம் 5ஆம் இடம். இப்ப நான் சொல்றது ராசியை வச்சு சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் லக்னத்தை பொறுத்து 5ஆம் இடம் மாறுபடும் இல்லையா? அதை வைத்து அவங்களுடைய ராசி நீர் ராசியில நிக்குதா 5ஆம் இடம், உங்க குலதெய்வம் குளத்துக்கு பக்கத்துல, கம்மாய்க்கு பக்கத்துல, நீர்நிலைக்கு பக்கத்துல, அருவிக்கு பக்கத்துல, ஓடைக்கு பக்கத்துல இருக்குதுங்க. உங்களுடைய 5ஆம் இடம் நெருப்பு ராசியில நிக்குதா? அப்ப நெருப்பு ராசினா எது வரும்? மேசம், சிம்மம், தனுசா வரும். மலை மேல இருக்கக்கூடிய தெய்வம்ங்க. சிரமப்பட்டு மலையில ஏறி உச்சி வெயில்ல அப்படியே போய் அந்த குலதெய்வத்தை நீங்க நிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் நிலத்தத்துவத்தின் அமைப்புகள் நிக்குதா? வயல்வெளி, பசுமையான இடம், இயற்கை சார்ந்த இடம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப ஒருவருடைய அமைப்பு ஆகாயத்துல நீ காற்று தத்துவத்தின சில குலதெய்வங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு இருக்காது, அருவுருவமா. சில குலதெய்வங்களை பாத்தீங்கன்னா ஆயுதம் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. சில குலதெய்வ அமைப்புகள்ல உச்சி கோபுரம் இருக்காது, வெட்ட வெளியில நிக்கக்கூடிய காவல் தெய்வமாக அப்படியே உக்கிரமா நின்றுகிட்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கும். இது எல்லாமே ஜாதக அமைப்புக்குள்ள நீர்நிலையில இருக்குதா, மலை காட்டுல இருக்குதா, வானம் பார்த்த தெய்வமா இருக்குதா, உருவமுள்ள தெய்வமா இருக்குதா, ஆயுதம் ஏந்திய தெய்வமாக இருக்கிறதா, ஆயுதம் இல்லாத தெய்வமாக இருக்கிறதா, அத்துணையும் ஜாதக கட்ட அம்சங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல எந்த விதமான கிரக தோஷம் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னாலே அதுல இருந்து முழுமையா நிவர்த்தி பெற முடியும்னு புலிப்பாணி ஐயாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பார்க்க போறோம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா நீங்களே சொன்னீங்களே முதல் ராசி அப்படின்னு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா எந்த இடத்துலையும் ஒரு முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொன்னா, எந்த இடத்துலையும் முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கிட்ட காரியங்கள் தடை இல்லாம நடக்கணும்னு சொன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமா இருக்கணும். மேஷம்னா செவ்வாயினுடைய அம்சம், அக்னி ராசி, ஆதித்த சிவன் பாதம் தொட்ட ஒரு ராசி. செவ்வாயினுடைய அந்த குமரன் முருகக்கடவுளுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி, அக்னி தத்துவத்தில் வரக்கூடிய ஒரு ராசி. பெரும்பான்மையாக இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வேலேந்திய ஆயுதம் ஏந்திய உக்கிரமான காவல் தெய்வ எல்லை தெய்வ வழிபாடுகளை அனுதினமும் வழிபடக்கூடியவர்களாக மேஷ ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அவங்க இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமான் அவங்களுக்கு இருப்பார். ஆக வேல் பூஜை செய்வது, வேல் வழிபாடு செய்வதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொது வழிபாடாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஜனன லக்கண அமைப்பிலே 5ஆம் இடத்தை சுட்டி காட்டக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குதா, பெண் தெய்வமாக இருக்கிறாங்கிறத பொறுத்து ஒருத்தருடைய குலதெய்வ வழிபாடு மாறும். மேஷத்திற்கு சட்டுன்னு கோபம் வருங்க, சட்டுன்னு ரோசம் வருங்க. அந்த கோபத்துல ஒரு முடிவு தப்பா போகுதுன்னு சொன்னா, அந்த முடிவுனால ஏதோ விபரீதம் வரப்போகுதுன்னு சொன்னா ஆள் மனசுல சொல்லும் சில விஷயங்களை, கோவப்படாத, பொறுமையாரு, உன்னை கெட்டு போற, பாதிக்க போற, உன் கோபத்தால உனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆள் மனசு ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த நேரத்திலே அவர்களுடைய மனம் என்பது அந்த ஒரு நொடி பொழுதுல அப்படியே சாந்தமாகும், அமைதியாகும், கோபம் குறையும், வெறுப்பு குறையும். அல்லது சிலர் யாரோ வந்து அவர்களுக்கு பிடித்த ஒரு நபர்களுடைய போன் அழைப்போ அல்லது அவங்களை எதுக்க சந்திக்கிறதோ அல்லது அவங்க இவங்களை நலன் விசாரிப்பதோ அந்த சனப்பொழுதுல இவர்களது கோபம் என்பது ஒரு செகண்ட் தானங்க. அந்த கோபம் அப்படியே ஒரு நொடி பொழுதுல டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அல்லது உள்ளுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சக்தி, அது இவர்களுடைய குலதெய்வ சக்தி தான் மேஷ ராசிக்காரருடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த நேரத்துல நீ கோபப்படாத, பிரச்சனையை சந்திக்க போற, அதனால விளைவுகள் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆள் மனசுல ஒரு சக்தி வந்து தடுத்து மேஷத்தினுடைய கோபத்தை தனித்து அந்த மேசங்கிற நெருப்புக்கு உக்கிரத்திற்கு ஒரு அமைதியை கொடுக்குதுன்னா அது குலதெய்வத்தை தவிர மேஷத்திற்கு யாராக அங்க இருக்க முடியும்? அந்த தெய்வம் தான் மேஷத்தை காக்கக்கூடிய குலதெய்வம். மேஷராசிக்காரர்களுடைய குணத்தையே குலதெய்வம் மாற்றுது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில வேற என்னென்ன விஷயங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட்டிவா இருக்கும்? மேஷம் என்பது செவ்வாய் பகவானுடைய ராசி. செவ்வாயினுடைய சம்பந்தம் தான் ஒரு பிரச்சனை, அடிதடி, கலகம், விபத்திற்கு காரணத்துவம் சொல்றோம். மேசராசிக்காரர்களுக்கு அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானோட சம்பந்தப்பட்டு நிற்கிறார். ராகு கேதுவினுடைய தொடர்புல இருக்கிறார், பார்வையில் இருக்கிறார், சுய ஜாதக அமைப்புலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விபத்து நடக்கக்கூடிய அந்த தருணத்துல, ஒரு விபத்து ஏற்படணும்னு இருக்குது, அந்த தருணத்துல ஒரு நொடி பொழுது, ஒரு செகண்ட் தாங்க, கண்ணிமைக்கும் நேரத்துல தப்பிக்கிறாங்க.
ஒரு அடிதடி கழகத்துல வீண் வம்பு பிரச்சனை இல்லை, இவர்களுக்கு ஒரு தலைக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த நேரத்துல அந்த இடத்துல கடும் கோபத்தை காட்டக்கூடிய மேசராசிக்காரர்கள் நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு விபரீதம் கண்டிப்பா பண்ணியிருப்பேன், குடும்பத்தை விட்டுட்டு ஜெயில தான் இருந்திருப்பேன். ஆனா அந்த நேரம் நான் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களை காப்பாத்துதுன்னு சொன்னா, ஒரு பயணம் தடைபடுது. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வேகமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பிரேக்கே இல்லாத வண்டியை கூட நாங்கெல்லாம் 80க்கு கம்மியா ஓட்டவே மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. பிரேக் இல்லைனாலும் நாங்க காலிலே மிதிச்சு நிப்பாட்டுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்காரர்கள். அதனால அந்த ஒரு முரட்டு சுபாவம், பிடிவாத குணம் கொஞ்சம் அவங்கள்ட்ட எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். அவங்க ஒரு பயணம் தடைபடுதுன்னா உடனே குதிப்பாங்க. ஐயோ இதாயிருச்சு அதாயிருச்சு, வேற ஏதாவது பிடிச்சு போகணுமே வைக்கணுமேன்னா எல்லா பக்கமும் அடைச்சிடும். சிக்னல் விழுகும், டிராபிக் விழுகும், அங்கே விழுகும் இங்கே விழுகும், போக முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. அப்படியே ஒன்றும் இல்லைனாலும் ரயில்வே கேட்டு போட்டு அப்படி 10 நிமிஷம் போக வேண்டிய விஷயத்த ஒரு 1 மணி நேரம் ஆக்கி காலதாமதப்படுத்தி இவங்க அப்படியே டெம்பரேச்சர் ஏறி குதிப்பாங்க, மனசுக்குள்ள வேகப்படுவாங்க. ஆனால் அந்த தடைப்பட்ட நேரம் மேஷத்தினுடைய ஆபத்தை காக்கக்கூடிய நேரமாக இருந்தால் தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படியே தடைபட்டு போனா, மேஷத்திற்கு ஆபத்துல ஒரு விஷயம் உதவுச்சுன்னு சொன்னா அது குலதெய்வமாக இல்லாம வேற யாராங்க இருக்க முடியும்? அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஆபத்துல தப்பிச்ச தருணங்கள் எல்லாமே குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் தான் இல்லையா? நிச்சயமா. மேஷராசிக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் எப்படி சார் இருக்கும்? வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க, எல்லாருமே ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமையணும், ஒரு வீடு வாசல் நல்லபடியா அமையணும். அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள், ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. கடன் இல்லாம வாழ முடியாதுதான், ஆனா அதை கடனை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி வேணும் இல்லையா? ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியா வர்றாரு. ஒரு கடனை அடைக்க முடியல. என்னைக்காவது மேஷ ராசிக்காரர்கள் கடுமையான பண நெருக்கடியில என்னைக்காவது ஒரு நாள் இல்லையா, அனுதினமும் மாசமான இதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சிக்கி தவிக்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னைக்கு கடைசி நிமிஷம் இப்ப பணம் கட்டலைன்னு சொன்னா ஒரு பிரச்சனை ஆயிடும், அல்லது பேங்க்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த சீஸ் பண்ணிடுவாங்க, அல்லது வண்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயம் நின்று போயிடும். ஆனா அவ்வளவு ஏங்க, ஒரு சுபகாரியம், ஒரு கல்யாணம், இன்னும் ஒரு 3 நாள்ல பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, கையில நகை இல்ல, அடமானத்துல இருக்கு, அடிப்படை பொருள்களை வாங்குவதற்கு கூட அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல யாரோ ஒருத்தர் மேசம் செய்த, என்றோ செய்த, எப்பிறவியிலோ செய்த, முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியத்தின் பலனாக ஒரு பண உதவி கிடைக்குது, அல்லது யாரோ உதவுறாங்க, அல்லது யார் மூலியமா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குது, அல்லது தடைப்பட்ட லோனே திரும்ப கூப்பிட்டு கொடுக்குறாங்க, அல்லது இவர்களுக்கு எங்கேயோ ஒரு நாள் கொடுத்த பணம் திரும்பி வருது, பல முறை அலைந்து வராத அந்த பணம் அந்த நெருக்கடியில சிக்கி தவிக்கும் போது கடைசி நிமிஷத்துல 10 நிமிஷம் தான் இருக்கு, ஆனா அதற்கு முன்னாடி தக்க அரண் போல் தன்மானத்தை காக்குதுன்னு சொன்னா மேஷத்திற்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாம வேற யாருனாலங்க இருக்க முடியும்? அதை தருவது குலதெய்வம். அப்போ பண நெருக்கடியிலேருந்து மேஷராசிக்காரர்களை தப்பிக்க வைக்கிறதே குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. மேஷராசிக்காரர்களுடைய பண நெருக்கடி விஷயத்துல தொழிலுக்குமே குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப மனித வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை உறவுல சிக்கல் சார். உறவுகள் சிக்கலாவே இருக்கு. இதுக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குமா? மேஷராசிக்காரவங்க நினைப்பாங்க, ஒரு உறவு பிரிஞ்சிட்டோம், அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க, அல்லது நம்மளா வேணான்னு சொல்லிட்டோம், அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆரம்பத்திலே ரொம்ப பற்றோடு இணைந்த மேஷராசிக்காரங்க பாசம் கூட அப்படியே அடிச்சுட்டு பேசுற மாதிரி, அடிச்சு சாப்பிடியா அப்படின்ற ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க. உட்கார்ற, சாப்பிட்ற, கையை கழுவிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்க, திரும்ப வர்ற, கூப்பிடும்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற உரிமை மேஷத்திடம் உண்டு. இல்லையா? சாப்பிட சொல்லும்போது கூட சண்டை ஓடுற மாதிரி இருக்கும், சண்டை ஓட்டாலும் சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை மேஷத்திட்ட உண்டு. ஆக அந்த உறவுகள் பிரிந்து மனக்காயத்தை கொடுத்து ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு தவறான உறவிடம் போய் நீ சிக்கி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஒரு நாள் வாழ்க்கையில சந்திப்பதற்கு பதிலாக சில நாட்களிலேயே அந்த உறவை கடந்து நீ வெளியில் சில நாட்கள் உனக்கு துன்பமாக இருந்தாலும் கூட வாழ்க்கை முழுசும், ஆயுள் முழுசும் ஒரு நிம்மதியை தரப்போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, ஆரம்பத்துல வழி போல் இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையானவர்களை மட்டும் உங்களோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா அது மேஷத்திற்கு குலதெய்வத்தை தவிர வேற யாராக இங்க இருக்க முடியும்?
இப்போ மேஷராசிக்காரர்கள் தவறான உறவுல இருந்து காப்பாத்துறதும் குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் தானே சார்? நிச்சயமா. மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளவு எனர்ஜியை தரக்கூடிய குலதெய்வம், ஒருவேளை உங்களுக்கு தெரியல குலதெய்வம் யாருன்னு தெரியல, குலதெய்வ வழிபாடு ஏதோ ஒரு கட்டத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க சொன்னீங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ஆண் ராசியா பெண் ராசியா நீர்நிலைகள்ல இருக்குமா, இந்த மாதிரி சில குறிப்புகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஆமா, நீர் ராசி நிலராசி அந்த தத்துவத்தின் அடிப்படையில, காற்று தத்துவத்தின் அடிப்படையில, அக்னி தத்துவத்தின் அடிப்படையில அது இருக்கக்கூடிய தெய்வ அமைப்புகளை ஐயா சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் இடம் ஒருவேளை குலதெய்வம் தெரியல, பாரப்பா பஞ்சமத்தில் கொடியோர்கள் நிற்கில். உங்க குலம் விளங்குறதுக்கு, உங்க குலத்தை சொல்றதுக்கு, உங்க பேரை சொல்றதுக்கு புத்திரர்கள் கூட பெருசா வம்ச விருத்திகள்லாம் இருக்காதியா, அடுத்த விஷயத்துக்கே போக முடியாதியா, குலவிருத்தி ஏற்படாது, அந்த குலத்துல நிம்மதியான சூழ்நிலைகள்லாம், குலம்னா அந்த பிறப்புனால நிம்மதி இருக்காதியா அப்படின்னு சொல்றாங்க. ஆக 5ஆம் இடம், 5ஆம் இடத்தினுடைய ஆதிக்க தெய்வம், குலதெய்வம், 9ஆம் இடங்கிற பாக்கியமெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால்தான் வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக, நீங்க சொன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்கலா அவங்க வாழ்க்கையில புதிய உத்வேகத்தோட அவங்க பயணத்தை தொடங்குவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கும். சார், ஒருவேளை மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னா அவங்க எப்படி உணர்வாங்க? குலதெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியமா இருக்கணுங்க. பொதுவா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மங்கள காரகன்னு சொல்றோம். பொதுவா நீங்க அதிகப்படியான ஜாதக அமைப்புகள் எல்லாம் எடுத்து பாருங்க, கலப்பு திருமண யோகம் அப்படின்னே இருக்கு. அங்கேயே குல அமைப்பு அடிபட்டு போயிடும். அப்ப ஜாதி மதம் எல்லாம் பார்க்க கூடாது. ரைட்டு, சந்தோஷம். ஆனா ஒருவருடைய வழிபாடு முறைகள், ஒருவருடைய தெய்வ வழிபாடு முறைகள் எல்லாம் சுத்தமா மாத்தி அமைக்கக்கூடிய அமைப்பு ஜோதிடத்துல சொல்றதுனால அதை சொல்றோம். 5க்கு அதிபதியான அந்த அமைப்பு 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கலப்பு திருமணம் ஏற்படுது. அப்ப மேஷராசிக்காரர்களுடைய வீட்டிலே குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை என்றால் ஜாதி மதம் மாற்ற, இனம் மாற்ற, மொழி மாற்ற கலப்பு திருமண யோகா அமைப்புகள் அதிகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்னதா முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் பேசி வளர்ந்து பெரிய சண்டையாக மாறி, யுத்தமாக மாறி, தன்னுடைய வாழ்நாள்ல பெரும் பகுதிய கோர்ட்டு கேஸ் வழக்கிலேயே போய் இழக்க வேண்டியதாக இருக்கு. அற்புதமான இந்த வாழ்க்கைய வாய்தா வாங்கியே வாழ்க்கையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுது. கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த பூமி, செவ்வாய் அங்காரகன் பூமி, அந்த பூமியில ஒரு வீடு கட்டுறதுக்கு, அந்த பூமியை வாங்கினதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் தொடர்ச்சியா வருவதற்கு துஷ்ட சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் பர்டிகுலரா காசை கொடுத்து ஒரு வீட்டை கட்டி குடியிருக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு கொண்டு போய் நம்மளை தள்ளப்படுவது. அந்த இடத்துல எல்லாம் குலதெய்வ சப்போர்ட் இல்லைன்னா நீங்க வழியேக்க அந்த இடம் தான் எனக்கு வேணும், அங்கேதான் நான் வீடு கட்டுவேன்னு சொல்லி ஒரு 10-15, ஒரு வீடு கட்டுறது சும்மாவா, ஒரு 10-15 வருட உழைப்புகளை மொத்தமாக கொடுக்கக்கூடிய இடம், வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைச்ச ஆசையா கட்டக்கூடிய இடம், அதுல பிரச்சனைகள் வருவது. மேஷத்திற்கு 5ஆம் அதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால அதிகாரம், பதவி, அரசு வேலையில இடமாற்றங்கள் அடிக்கடி சந்திப்பது, எதிரிகளுடைய தொந்தரவுகளுக்கு ஆட்படுவது, ஒரு பதவி ஏண்டா கிடைச்சிச்சு அதனால துன்பங்களை அனுபவிப்பது, பதவி கிடைக்க போகும்போது, உயர் பதவிகள் கிடைக்க போகும்போது காரிய தடைகள் ஏற்படுவது. சூரியன் பித்தூர் காரகன்னு சொல்றோம், அப்பாவை குறிக்கக்கூடிய சொல்ற. கஷ்டப்பட்டு எங்க அப்பா படிக்க வச்சாருங்க, சம்பாரிச்சு எல்லாம் வாங்கி எங்க அப்பாவுக்கு ஆசையா இந்த மாச சம்பளத்தை கொடுக்கலான்னு போனாங்க, எங்க அப்பா இல்லைங்க. அந்த ஒரு உழைப்பை தகப்பன் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தகப்பன் நோயாளியாக கண் முன்னாடியே கஷ்டப்படுவதை பார்க்கக்கூடிய நிர்பந்தம், பங்காளிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை, பகை, விரோதம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்தால், அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பூமியினால் வர பிரச்சனை, நிலத்தகராறுகள், கட்டடங்களால் வரக்கூடிய பிரச்சனை, வீடு கட்டுவதால் வரக்கூடிய பிரச்சனை, பங்காளிகளுக்களால் வரக்கூடிய விரோதங்கள், வாய் சண்டைகள், வாக்குவாதங்கள், விரோதங்கள், ரத்தம் சம்பந்தப்பட்ட விபத்துகள், விரயங்கள், தவறான அறுவை சிகிச்சை, ஒரு சின்ன நோயா இருக்கும், மருந்து மாத்திரையில சரியாக வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் ஒவ்வொரு மருத்துவரா சந்திச்சு பண விரயங்களை பண்ணி அந்த அறுவை சிகிச்சைகள் கூட சக்சஸ் ஆகாத சூழ்நிலை. இது எல்லாமே மேஷத்திற்கு குலதெய்வ வலிமை இல்லை என்றால் தொழில் சிறப்பில்லை, பணம் சிறப்பில்லை, குடும்பம் நிம்மதி இல்லை, திருமணம் சிறப்பில்லை, இந்த மாதிரியான நிர்பந்தங்களை எல்லாம் கொடுக்கும். எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்காரங்களுக்குமே அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி குலதெய்வத்தை அறிந்து அல்லது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த குலதெய்வத்தை சரியான தன்னுடைய ராசிக்குரிய நாள்ல, குலதெய்வங்கிறது நீங்க கூப்பிட்டா மட்டும் இல்லைங்க, கூப்பிடாமலேயே வரக்கூடிய ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை உங்களுடைய ராசி நட்சத்திரம் நாளுக்கு தகுந்த மாதிரி தேர்வு பண்ணி
இன்னமும் சிறப்பு பூஜைகளை எல்லாம் செய்து அந்த குலதெய்வத்திட்ட சரணாகதி அடையும் பொழுது வாழ்க்கை மேஷத்திற்கு சிறப்பாக அமையும். மேஷராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும் சார்? மேஷத்திற்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடியது சிம்மமா வருது. சூரியனுடைய அக்னி தத்துவ அமைப்பு வருது. மேஷமே ஒரு நெருப்பு ராசியா வருது. மேசராசிக்காரர்கள் குலதெய்வத்திற்கு அணையாத தீப விளக்குகள், என்ன விளக்கு, என்ன தீபங்கள், எண்ணெய் பொருட்கள், சுவாமிக்கு அபிஷேகம், என்ன காப்பு போடுவாங்க. சுவாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு அப்படியே எண்ணெய் காப்பு போட்டு அப்படியே அதை அலங்கரித்து அதுக்கு தீபார்த்தனை எல்லாம் காட்டுவாங்க. அந்த அபிஷேகத்திற்கு பயன்படக்கூடிய நெய் பிரசாதம், அணையா தீபத்திற்கு ஒளியேற்றக்கூடிய அந்த தீபத்திற்கு, மேஷத்தினுடைய வாழ்க்கையில இருள் போய் ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னா, பொதுவா சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தா குலதெய்வ தடைகள்லாம் நிறைய வரும், போவதற்கும் தடை வரும். அதுல மேஷத்திற்கு சனி பாவகிரகமா வேற வர்றாரு. அப்ப தன்னுடைய இஷ்ட தெய்வம், தன்னுடைய குலதெய்வம், தன்னை காக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒரு எண்ணெய் காப்பு போடும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காப்பு இவங்களுக்கு கிடைக்கும், நல்ல நலன்கள் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப அந்த தீபத்திற்கு அணையாத விளக்கை ஏற்றும் பொழுது, அந்த அணையா தீபத்திற்கு எண்ணெய் ஒரு மாசம் முழுசும் எரியக்கூடிய எண்ணெய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேஷராசிக்காரர்கள் வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு சிறப்பு. குலதெய்வம் கோவில்ல மின் விளக்கு வசதிகளை மேசராசிக்காரர்கள் செய்து கொடுப்பது நல்லது. ஃபுல்லா நீங்க கோவில் முழுசும் மின் இணைப்பு செய்ய வேண்டாம். ஏதோ அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு பல்ப் எரியாம இருக்கும், ஒரு டியூப்லைட் எரியாம இருக்கும், ஒரு வயரிங்ல பிரச்சனை இருக்கும். அவங்க அந்த கோவிலுக்கு லைட்டு போடுறதுக்கு ஒரு விடி பல்பு, நைட்டு நேரத்துல அந்த கோவில் இருட்டா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 0 வாட்ஸ் பல்ப், ஒரு விடி பல்பு போடுவாங்க. இதெல்லாம் கூட அந்த இடத்துல இல்லாம இருக்கும். அதையெல்லாம் மேசராசிக்காரவங்க உங்க குலத்தை காத்த தெய்வம், அது இருட்டா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதுக்கு வெளிச்சம் ஏத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக வெளிச்சம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வரும். ஒரு கோவில் என்பது சக்தி, அந்த சக்தி வளர்வதற்காக அடிக்கடி யாகங்கள் செய்வாங்க, அடிக்கடி வேள்விகள் நடத்துவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, வேள்விகள் எல்லாம் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த வேள்விகள் என்பது அக்னியினால் வளர்க்கப்படக்கூடியது. மேஷம் என்ற அக்னி ராசி தன்னுடைய குலதெய்வ ஆலயத்திலே நடக்கக்கூடிய வேள்விகளுக்கு தேவையான மூலப்பொருள்களை, அது நெய்யா இருக்கலாம், அரசங்குச்சியா இருக்கலாம், மாங்குச்சியா இருக்கலாம், யாகசாலையா இருக்கலாம், உங்களால முடிந்த எந்த உதவியாக இருந்தாலும் நீங்க செய்யறது தானம் தர்மம் இல்ல. இந்த உடலை, இந்த ஆன்மாவை, இந்த குலத்துல, இந்த வாய்ப்புல, இந்த தமிழனா உங்களை பிறக்க வச்சதே உங்க குலதெய்வம் தாங்க. அந்த குலதெய்வத்துக்கு போய் அக்னி பிரவேசமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அக்னிக்கு பயன்படக்கூடிய அத்துணை பொருள்களையும் மேஷராசிக்காரர்கள் தானமாக கொடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மேஷராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடப்போ என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த நாள்ல இவங்க சென்று வழிபட்டா சிறப்பு சார்? மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய பூர்வ புண்ணிய கிரகமான 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சித்திரை மாசத்துல அந்த மேஷத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த அற்புதமான மாதத்திலே, துலாத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காலத்திலே, அந்த முழு நிலவு வரக்கூடிய நாள் எந்த நாள்? சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே மேஷராசிக்காரர்கள் அந்த முழு நிலவோடு தன்னுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்வது அவர்களுக்கு சிறப்பு. சூரிய பகவான் சிம்மத்திலே ஆட்சி பெறக்கூடிய அந்த ஆவணி மாதத்துல ஆவணி முழக்கம் என்று ஒரு நாள் இருக்குங்க. அந்த நாள்ல பங்காளிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தன்னுடைய முன்னோர்கள் பித்திருக்களை எல்லாம் நினைத்து குலதெய்வத்திற்கு படையலிட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வு சிறக்கும். இன்னைக்கும் குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே பயபக்தி கலந்த ஒரு மரியாதை இருக்கும் சார். அந்த வகையில மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஜாதக கட்டத்தை வச்சு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் எப்படி எல்லாம் பண்ணணும், என்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும், இது போன்ற விஷயங்கள் நிறைய இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க. தொடர்ச்சியா ரிஷபராசிக்காரர்களுக்கான குலதெய்வ அனுகூலம் எப்படி இருக்கும், அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மேஷராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு நீங்க எப்படி செய்யணும், உங்களுடைய வாழ்க்கை சிறக்க எந்த நாள்ல நீங்க சென்று வழிபாடு செய்யணும், குலதெய்வம் தெரியல அப்படின்னா உங்க ஜாதக கட்டத்தை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.